Hi guys, welcome to Karthik Invention channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா incubators தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 12 hours DC supply, அதுக்கு அப்புறமேட்டுக்கு அது கனெக்ட் பண்ண ஃபீமேல் போர்ட், அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒயர் கனெக்டட் வித் ஹோல்டர், அதுக்கு அப்புறமா தெர்மோஸ்டாட், அதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த எலிமெண்ட் ஹீட்டிங் எலிமெண்ட், அதுக்கு அப்புறமேட்டு 12 hours DC ஃபேன், அப்புறமா 4 தெர்மாக்கோல். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு அட்டை பாக்ஸில் அடியில் வந்து ஒரு தெர்மாக்கோலை போட்டுடணும். தெர்மாக்கோல் போட்டுட்டு சைடில் வந்து நாலா பக்கமும் கம் ஃபெவிகால் போட்டு தெர்மாக்கோலை ஒட்டணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாலா பக்கம் தெர்மாக்கோல் வந்து அப்ளை பண்ணிடணும். தெர்மாக்கோல் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 by 1 பாருங்கள். இது ஃபஸ்ட்டு, இதுக்கு ஆப்போசிட்டில் செகண்டு, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஓட்டுவோம் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் செகண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. சரிங்களா? பாருங்கள் இப்போ எப்படி ஓட்டுறோன்ட்டு பாருங்கள். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ ஒட்டிட்டு இப்போ எல்லாம் நல்லா காஞ்சிட்டு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் விட்டு தெர்மாக்கோலெல்லாம் காஞ்சிட்டு பின்னாடி இப்போ வந்து ஹோல்டர் கனெக்டட் வித் ஒயர் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த தெர்மாக்கோலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த அட்டை ஓட்டு போட்டணும். அந்த அட்டையை ஓட்டு போட்டு இந்த தெர்மாக்கோலை இப்போ தெர்மாக்கோலை பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்துகிட்டு இப்போ அந்த தெர்மாக்கோல் வழியாக அந்த ஹோல்ஸ் வழியாகவே அந்த ஹோல்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து இப்போ இந்த ஹோல்டர் வழியாக வச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு பல்ப் வச்சு பார்க்கணும். அப்படின்னா குண்டு பல்ப் தான் 60 watts இது. இந்த பல்ப் வந்து வச்சு சைட்லலாம் கேப் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு ஒட்டினே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உருகிடும் தெர்மாக்கோல். அதனால சைடில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு பாருங்கள், அது எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ அது கனெக்ட் பண்ணோம். இப்போ இது வந்து கம்மு போட்டு ஒட்டிட்டு பின்னாடி இப்போ வந்து 12 watts ஃபேன் இருக்குது இல்லையா, அந்த ஃபேனில் வந்து நான் அந்த ஃபேனில் சப்போர்ட்டுக்கு ஒரு அட்டை ஒட்டிட்டு அதுக்கு க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ அது வந்து பல்புக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 3 விரல் கேப், 3 இல்லை 2 விரல் கேப்பில் அதை வச்சு ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒயர் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு. சரிங்களா? பாருங்கள் இப்போ ஒயர் வந்து வெளியே உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். பாருங்கள் இது போல் எடுத்துட்டு எடுத்தாச்சா? இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தெர்மோஸ்டாட்டை எடுத்து இது வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் எப்படி டெம்பரேச்சரெல்லாம் செட் பண்ணுறதுன்ட்டு போடுறேன். இப்போ அந்த தெர்மோஸ்டாட் பின்னாடி வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸை ஒட்டி அதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது வந்து தெர்மோஸ்டாட்டை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தெர்மோஸ்டாட்லேருந்து வர ஒரு அந்த ஹீட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஒயர் கொஞ்சம் எட்டலன்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஒயராக போட்டிருக்கேன். இப்போ அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சா அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த தெர்மோஸ்டாட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் விட்ருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம மணல் கொட்டுறோம். மணல் கொட்டி லெவல் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் முட்டை வைக்கிறோம். அதனால் அங்கே ஆப்போசிட்டில் தான், அந்த பல்புக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த தெர்மோஸ்டாட்டோட அந்த எலிமெண்ட் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனுக்கு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ்ஸில் வந்து டிசி ஃபேனோட ப்ளஸ்ஸை முறுக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து சிசரை வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ மைனஸ் ஒயரை அதே போல் முறுக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தெர்மோஸ்டாட்டில் வந்து ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ன்னு இருக்கும். ஒன்று வந்து விசிசி, இன்னொன்று வந்து கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். விசிசினா ப்ளஸ்ஸு, கிரவுண்டுனா மைனஸ். சரிங்களா? விசிசி கிரவுண்டு, விசிசினா ப்ளஸ்ஸு, கிரவுண்டுனா மைனஸ். சரிங்களா? பாருங்கள், இப்போ அதில் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டிங்களன்னா ஓகே ஆயிடுச்சு. டைட் பண்ணியாச்சு. இப்போ டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஹோல்டரில் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணுங்கள். இது டைக்ராமும் பார்ட் 2 வீடியோவில் நான் போடுறேன், எல்லாத்தையும் கரெக்டாக அதில் எக்ஸ்பிளைன் ஆகிற மாதிரி. பாருங்கள், இப்போ அதில் வந்து ஒரு கட் பண்ணிட்டோம் இல்லையா ஒயரை, அது இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒரு ஒயர் கட் பண்ணிட்டீங்களா கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சா? இப்போ இன்சர்ட் பண்ணி இருந்தோம். இப்போ வந்து அந்த க்ளூ அங்கே கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி அந்த ஃபீமேல் போர்ட்ஸை வந்து மேலே ஒட்டிடுங்க. மேலே ஒட்டிட்டு இந்த ஹோல்டருக்கு ஒயர் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ப்ளக்கை வந்து
கனெக்ட் பண்ணி நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. நெட்டு போல்ட்டு போட்டு நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பாருங்கள், இந்த இடத்துலையும் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஏன்னா ஒயர் வந்து பிஞ்சின்னு வராத இருக்கிறதுக்கு, பிச்சுக்காத இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேனு உள்ள தெர்மாக்கோல் எல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பல்பு போட்டாச்சு. பாருங்கள், பல்பும் போட்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஃபுல் இன்குபேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பல்போட ப்ளக்கு வந்து உள்ளே சொருகியாச்சு. இன்குபேட்டருக்கும் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எரியுதான். இப்போ இது வந்து 35.5 இன்ச்சுனா கட் ஆகிடும். 35.2 இன்ச்சுனா ஆகிடும். பாருங்கள், இன்குபேட்டரில் கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் போட்டிருக்கேன். அந்த ஒயிட் கலர் பேப்பர் வந்து 2 டப்பா மணலோ மண்ணோ ஏதோ ஒன்று கொட்டுங்க. இது என்னத்தை கொட்டுறோன்னா ஹீட்டு. இப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது மணலில் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க ஹீட் வந்து அந்த முட்டைக்கு வந்து சீராக பரப்பி வைக்கும். அதனால தான் பாருங்கள். அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் வரும். சரிங்களா? பார்ட் 2 சீக்கிரம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.